பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனம். என்னுடைய செய்தியுடைய தலைப்பு ஒரு மனம். ஒரு மனம் பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 2 அல்லாமலும் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்திலும் 2 பேர். சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? 2 பேர் ஒருமனப்பட்டால், அது 20ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது 2 பேர். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னா, 2 பேர் ஒருமனப்படும் போது வரும் நன்மைகள் அல்லது பலன்கள். அல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்படுறதுக்கு 3 பேர், 4 பேர், 10 பேர், 5 பேர், 1000 பேர் ஒருமனப்படுகிற சூழல்கள் உண்டு. ஒருமனத்தினுடைய ஆரம்பமே எங்க? 1க்கு அப்புறம் என்னதுங்க? 2. சொல்லுங்க, 1க்கு அப்புறம் 2. ஒருமன ஆரம்பமே எங்கதான்? 2ல இருந்து ஆரம்பிக்குது. ஆகையினால 2 பேர் ஒருமனப்பட்டா, பாருங்க, 1065ஆம் பக்கம் பழைய ஏற்பாடுல எடுத்துக்கங்க. ஆமோஸ் 3:3. 1065ஆம் பக்கம் ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? பாருங்க, 2 பேர் ஒருமனப்பட்டாதான் நடந்து போக முடியும். ஒருமனம் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிப்பாங்க? அல்லேலூயா. ஒரே வழியில் நடக்க மாட்டாங்க. இவர் இந்த பக்கம் போவாரு, இவர் இந்த பக்கம் போவார். 2 பேரும் ஒரு மனமா என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. ஒரு இடத்துக்கு தான் போகணும்னு நினைப்பாங்க. ஆனா 2 பேர் ஒருமனப்பட்டாதான் 2 பேர் போக முடியும். அல்லேலூயா. இல்லைன்னீங்களேன், சண்டை தான் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 பேர். பாருங்க, அதே போல பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9, 10. பிரசங்கி 4, 9, 10. ஒண்டியா இருப்பதை பார்க்கல 2 பேர் கூடி இருக்கிறது நலம். அதனால் அவங்க பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. நீங்க ஒண்டியா இருக்கிறத காட்டிலும் 2 பேரா துணையாய் ஒருமனமாய் இருந்தால் உங்களை தூக்கிவிட ஆள் இருப்பாங்க. அல்லேலூயா. ஒருமனம் அதுதான் முக்கியம். உபாகம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, ஒருத்தர் எத்தனை பேர் துரத்துவானா? 1000 பேர் துரத்துவான். 2 பேர் 10,000 பேரை துரத்துவது எப்படி? அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் 1000 பேர் துரத்துவாங்க ஆண்டவருடைய கிருபை இருந்தா. அதே நேரத்துல இன்னொரு கூட சேர்ந்தா அது 10,000 பேராய் 10,000 பேரை துரத்துவான். ஒரு மனம் அந்த அளவுக்கு வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. 2 பேர் ஒருமனப்பட்டால், சொல்லுங்க பார்க்கலாம், 2 பேர் ஒருமனப்பட்டால்
அல்லேலூயா. அங்க வல்லமை அதிகம். அதனால்தான் சீசரை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும் போது லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 2 சீசர்களை அனுப்பிட்டான். என்னது? 2 பேரா போனோம். ஊழியத்துல கூட நான் ஆரம்பத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, சபையை ஆரம்பிக்கும் போது எனக்கு கல்யாணம் ஆகல, மேரேஜ் ஆகல. அப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லாரையும் போய் பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரே ஆளு போய் போய் எல்லாரையும் சந்திச்சுட்டு வருவோம். தினந்தோறும் போய் ஒரு 20 வீட போய் பார்த்துட்டு சந்திச்சு ஜெபிச்சுட்டு வருவோம். ஒரு வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அப்போ அது சகோதரி சொன்னாங்க, நல்ல வரவேற்கிற திடீர்னு பார்த்தா அந்த சகோதரி என்னை பார்த்தவன ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அப்ப சுப்பா ஒரு சொல்லுவாங்களே, அது நமக்கு புரியுற மாதிரி இல்லாவிட்டாலும் ஒரு காரியம் சொல்றாங்க, நீங்க வர்றதை எங்க வீட்டுக்காரர் பிடிக்கல. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல 2 பேர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவங்க பிரச்சனையே இருந்திருக்காது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸ்தோத்திரம். கூடுமான வரையிலும் மனைவி, அதுக்கப்புறம் திருமணம் ஆன பின்பு, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நான் போறதே கிடையாது. போறதே இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போறதே கிடையாது. ஒண்டியா போறதே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வீடு ஒண்ணு முழுகிட்டேன், தலையை முழுகிட்டேன். எப்போ சந்தேகம் வந்துச்சோ அந்த வீட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது? காரணம் தான் அது. காரணம் என்ன? சந்தேகம் வர அவசியம் தான். காரணம் வாலிப பையனா இருக்கிறேன். 20, 25, 27 வயசு பையன். அவ போயிட்டு அங்க போனா அந்த சகோதரி வாலிப பொண்ணாச்சே, வாலிப சகோதரி, அவங்களுக்கு இவ்வளவு பிள்ளைங்க. நாம தான் பரிசுத்தவான் மாதிரி இருந்துட்டு நமக்கு எந்த தப்பான எண்ணம் இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவனுக்கு அந்த தப்பான எண்ணம் இருக்குமா இல்லையா? கெட்டமா இருக்கும். ஏன் போறோம் வாரம் வாரம். தினைக்கும் வாரம் தான் போவேன். சனிக்கிழமை போவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வர வைக்கிறதுக்காக. ஆனா 2 பேர் போனா நமக்கு என்னன்னா பாதிப்பு இல்ல, பாதுகாப்பு. அல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டால், அல்லேலூயா. 2 பேரை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 2 பேர் ஒருமனப்பட்டா நமக்கு ஆசீர்வாதம் என்ன? அல்லேலூயா. முதலாவது பாத்தீங்கன்னா, எஜமானும் வேலைக்காரனும் ஒருமனப்படும் போது வெற்றி அந்த இடத்துல. சொல்லுங்க பார்க்கலாம். என்னது இருக்கு? வெற்றி. மாமனும் மச்சானும் ஒருமனப்பட்டா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, அங்கேயும் என்ன இருக்கு? வெற்றி. அடுத்தது மாமியார் மருமக ஒருமனப்பட்டா நல்வாழ்வு. சொல்லுங்க, மாமியாரும் மருமகளும் ஒருமனப்பட்டா நல்வாழ்வு. தகப்பனோ மகனோ ஒருமனப்பட்டா அங்க ஆசீர்வாதம். 5வது பாத்தீங்கன்னா, புருஷ மனைவி ஒருமனப்பட்டா அங்க நன்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாமே. அல்லேலூயா. பாருங்க, முதலாவது ஒரு எஜமான், வேலைக்காரன், இவர்களுக்குள்ள ஒருமனம் இருக்கும் போது அங்க பெரிய வெற்றி. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் எடுங்க. எல்லாரும் ஒருத்தரை படிக்காதுங்க, டக்குன்னு மாறி மாறி படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6, 7 வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபரை நோக்கி, விருத்த சேதம் நம் இல்லாதவளுடைய அந்த தானயத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலோ கொஞ்ச பேரை கொண்டாகிலோ ரட்சிக்க. நல்ல கவனிங்க. அநேக பேரை கொண்டாகிலோ கொஞ்ச பேரை கொண்டாகிலோ ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. பாருங்க, இந்த இடத்துல
ஸ்தோத்திரம். யோனத்தானும் அவனுடைய ஆயுதத்தாரையும். யோனத்தான் யாரு? அவன் யாருன்னு சொன்னால் அவன் சவுலுடைய மகன். அவனுடைய ஆயுதத்தாரி, அவனுடைய வேலைக்காரன், அவனுடைய பாதுகாவலன். பாருங்க, 2 பேரும் ஒருமனப்படுகிறார்கள். பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஆயுதத்தாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி, நல்லா கவனிங்க, நானும் உம்மோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. யோனத்தான் சொல்றான், நம்ம போய் என்ன பண்ணுவோம், அவங்களோடு கூட அந்த தானியத்துக்கு போவோம், வாரும் என்று சொல்றான். பாருங்க, அவன் சொல்றான், உம்முடைய மனதோடு கூட நான் என்ன பண்றேன், உம்முடைய மனதோடு கூட நீங்க எப்படியெல்லாம் சொல்றீங்களோ அதன்படியே செய்வோம். அல்லேலூயா. பாருங்க, 2 பேர் யுத்தம் பண்ண போறாங்க. 2 பேர் தான். அவங்களோடு கூட இருந்தது எத்தனை பேரு பாருங்க. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல் 13:2. இஸ்ரவேலில் 3000 பேர் இருந்தாங்க. அவர்களில் 2000 பேர் சவுலோடு கூட மிக்மாசிலும், 1000 பேர் யோனத்தானோடு கூட. பாருங்க, யோனத்தானோடு கூட சவுலோடு கூட 2 பாத்தீங்கன்னா, சவுலோடு கூட 2000 பேரு, யோனத்தானோடு கூட 2000 பேரு. இந்த 1000 பேரு, இந்த 3000 பேர் இருந்தாலும் ஸ்தோத்திரம், என்ன நடந்ததுன்னு சொன்னா, அதுல நீங்க 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையில நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சவுலோடு கூட இருந்த மக்களும் மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா, பெலிஸ்தியர் வருகிறார்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லாரும் ஓடிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? எல்லாரும் ஓடிடுறாங்க. படிங்க பார்க்கலாம். முற்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் பாருங்க, எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டாங்க. யுத்தம் பண்றதுக்கு ஆளே அங்க என்ன இல்ல, ஆளே கிடையாது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு மனம் இருந்தாதான் ஜெயமே. ஒரு மனம் இல்லாத இடத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்களால பிரயோஜனமே கிடையாது. பாருங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க யுத்தம் பண்ண. ஆனா எல்லாரும் பெலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆளாளுக்கு ஓடிட்டான். முதற்கு ஓடிட்டான், கெபியில ஓடிட்டான், கண்மலைக்குள்ள போயிட்டாங்க, துருகத்துக்குள்ள போயிட்டாங்க. எல்லாரும் போய் மறைஞ்சு கொண்டாங்க. அல்லேலூயா. அப்பதான் சோத்திரம், யோனத்தான் சொல்றான். மீதி பாத்தீங்கன்னா யோனத்தான் சொல்றாரு, அதாவது ஸ்தோத்திரம், நாம என்ன பண்ணலாம், போய் யுத்தம் பண்ணலாம். அல்லேலூயா. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க தடையே இல்லை. எந்த இடத்திலும் நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு நிறைய ஜனம் ஆண்டவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு திரள் கூட்டம் பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் அநேக நேரத்தில் திரள் கூட்டத்தை பார்த்து அது மூலமா கிரியை செய்யறதுல 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தா போதும் அவருக்கு. அந்த 2 பேர் நிமித்தம் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. உண்மை அது. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். வேலைக்காரன் சொல்றான், உம்முடைய மன விருப்பத்தின்படியே செய்யும், மனதின்படியே செய்யும். யோனத்தான கூட வேலைக்காரன் ஒருமனப்பட்டுட்டான். மற்ற இஸ்ரவேலை போல அவங்க எல்லாம் ஒளிஞ்சு கொண்டது போல இவன் போய் ஒளிஞ்சுக்கல. நீங்க என்ன சொல்றீங்க அதன்படியே செய்யற. ஒரு அல்லேலூயா.
நல்லா இருப்பாங்க நம்ம கூட. பிரச்சனைன்னு வரும்போது டக்குன்னு ஒதுங்கிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இந்த ஆள ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 14, 13. யோனத்தான் கைகளாலோ கால்களாலோ தவழ்ந்து ஏறினான். ஆ, அவன் பின்னாலே ஏறினான். ஆ, யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டு போனான். அல்லேலூயா. 2 பேரும் ஒருமனப்பட்டு யோனத்தான் எப்படி ஏறினான், அதே போல இவனும் ஏறுறான். ஒரு மனம் இருந்தாதான் தேவ பிள்ளைகளே கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு 2 பேரும் ஒருமனப்பட்டு அந்த 3000 பேர் எல்லாம் பயந்து ஓடிட்டான். ஒரு மனம் இல்ல. அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களை இவங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 2 பேர் தான். மற்றவங்க எல்லாம் பயந்து ஓடினாங்க. இவங்க 2 பேரு, அந்த 2 பேருனால தான் பெலிஸ்தியரை ஜெயிக்கக்கூடிய கிருபை கிடைக்குது. ஒரு மனம் தான் அங்க கர்த்தர் எப்பயுமே கிரியை செய்வாருங்க. அது யாருன்னு அவசியமே கிடையாது. சபையில கூட நீ ஒருமனப்பட்டேன்னு வச்சுங்களேன், உனக்காக கர்த்தர் கிரியை செய்வாங்க. 15ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 14, 15 1 சாமுவேல் 14, 15. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் என்ன பண்ணுதான், அதிர்ந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரிவுன ஆளுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு ஆண்டவர். நான் என் குடும்பம் என்னது, நானு என்னது. இங்க பாருங்க, கர்த்தருடைய பயங்கரம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பயங்க. அல்லேலூயா. இந்த கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனம். எப்படி இருக்குன்னா, ஆமா, ஒரு சின்ன குடும்பமா ஒருமனப்படுங்க. ஊழியக்கார ஆண்டவர் பாத்தீங்கன்னா தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசி இந்த ஜனம் நம்ப முடியாது. அதனாலதான் 2 பேர் இருந்தா போதாங்க, நடுவில் நான் வந்துடுவேன்ட்டாரு. என்னது? 2 பேர். சொல்லுங்க, என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. சொல்லுங்களேன், தேவ பிள்ளைகளை சொல்லுங்களேன். கர்த்தர் கிரியை செய்ய, கர்த்தரால் உண்டான பயங்கர பூமி ஆட ஆரம்பிச்சிச்சு, அதிர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் பயப்படத்தக்க விதமாய் மாறிவிட்டது. கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். அவ்வளவு பெலிஸ்தியர் யுத்த ஆயுதம் இவங்க கிட்ட இல்ல. சவுலு கிட்ட மட்டும்தான், சவுலு கிட்ட யோனத்தான் கிட்ட மட்டும்தான் என்ன இருக்கு, ஆயுதம் இருக்கு. மற்ற யாருக்கிட்டையும் இல்ல. ஆனா அவங்க ஆயுதம் அது இதெல்லாம் கொண்டு வராங்க, பெரிய துறலாய் வராங்க. ஆனால் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் அங்கே யோனத்தான் அவருடைய வேலைக்கார மூலமா, ஆயுதக்காரி மூலமா கர்த்தர் கொடுக்கிறார். இவங்க கிரியை செஞ்சாங்க ஒருமனப்பட்டு. கர்த்தர் பார்த்தாரு, இவங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், கிரியை செய்வேன். தவறான ஒரு மனம் இல்லாத இடத்துல தேவன் எப்படி கிரியை செய்வாருன்னா, அங்க தாறுமாறாக்குவாரு. உண்மையான அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நமக்கான கிரியை செய்வார். அல்லேலூயா. 14:23. இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அல்லேலூயா. எல்லாரும் பயந்து கொண்டு இருந்தாங்க. இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார்.
ஒரு அலையிலுங்களா ஒருமனப்படணும். 2 பேர் ஒருமனப்பட்டா பாருங்க, ஒரு திரள கூட்டத்தை நம்பிக்கிட்டு நம்ம இருக்க கூடாது. அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க. நீங்க இருக்கிற 2 பேர், புருஷ மனைவி 2 பேர், பிள்ளைங்க 2 பேர், சபையில உண்மையான விசுவாசி 2 பேர், வேலையில 2 பேர், 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் கர்த்தருடைய கிரியாக செயல்பட ஆரம்பிக்கும். 2வது காரியம் பாத்தீங்கன்னா, மாமா மச்சான் ஒரு மனம். அங்க என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார். என்ன பாத்தீங்கன்னா, பின்னாடி இருந்து தாக்குறவன அழிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒருமனப்பட்டா பின்னாடி இருந்து கிரியை செய்கிற சத்துருவை அழிப்பார். நீங்கெல்லாம் நல்லாதான் சொல்லுவீங்க போல இருக்கு. சரி, யாத்திராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயோ ஆரோனோ ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னதுங்க, 3 பேர் இங்க இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். யாருன்னு சொன்னா, அதுல 2 பேரு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நீங்க ஸ்தோத்திரம் 11ல இருந்து நீங்க படிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, 11ல இருந்து படிங்க அப்படியே. இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். தாழ விடுகையில் அமலேக்கன் மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரான். அமலேக்கியன் யார் என்று சொன்னால், பின்னாடி தாக்குறவன். முன்னாடி வந்து முன்னாடி தாக்கமோட ஒரு பிசாசவன், மோசமானவன் அமலேக்கன். அப்புறம் சொல்றேன் பாருங்க என்ன நடக்குதுன்னா, அமலேக்கு யுத்தம் பண்ண வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ மேல போய் என்ன பண்ண, எனக்காக நீ கை நீட்டி நில்லு அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு. அப்போ யோசுவாவை பார்த்து மோசே சொல்றாரு, நீ போய் யுத்தம் பண்ணு, நான் உனக்காக மலையில என்ன பண்ணுவேன், கை நீட்டி கொண்டு நிற்பேன். அப்படி நீட்டி கொண்டு நிற்கும் போது பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி மோசேக்கு எத்தனை வயசு? 80 வயசு தாண்டிடுச்சு. கை நீட்டி நிக்கிறான், அவனால முடியல, கை அசந்து போகுது. உடனே என்ன நடக்கு தெரியுமா? வலது கைய ஊரும், இடது கைய ஆரோனோ பிடிக்கிறாங்க. இந்த ஊர் யாருன்னா மீரியாமுடைய கணவர். இந்த ஊர் யாரு? மீரியாமுடைய கணவர். மீரியாம் யாருங்க? ஆரோனுடைய, மோசேனுடைய அக்கா, சகோதரி தான் அக்கா. இந்த ஊர் யாருன்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் யாரு? அவரு மாமா. சொல்லுங்க மாமா. வாய் திறந்து சொல்லுங்களாங்க. அப்படியே மம்முன்னுக்குறீங்க. சொல்லுங்க மாமா யாரு சொல்லுங்க பாக்கலாம். இந்த இந்த மாமனும் மச்சானும் சேர்ந்து இந்த ஊழியக்காரனுக்கு ஒத்தாசை நிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாமனாகிய ஊரும் மச்சானாகிய ஆரோனும் பெரிய ஊழியக்காரனாகிய மோசே அல்லது அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைய சகோதரனுக்கு ஒத்தாசையா நிக்கிறாங்க. 2 கைய பிடிக்கிறாங்க. சொல்லுங்க மாமா மச்சான். சொல்லுங்க
ஆமா. இன்னைக்கு மாமா, மச்சான் பாத்தீங்கன்னா, நெறைய இடத்துல பாத்தீங்கன்னா, மாமா, மச்சான் வந்து பைபிள்ல பாத்தீங்கன்னா, மாமா, மச்சானுங்க வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப உதவியா இருந்திருக்கிறாங்க. நான் சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த கைய தாங்கி பிடிக்கிறாங்க. இந்த கைய தாங்கி பிடிக்கலாம். மோசே வயதானவர்ன்றதுனால அந்த கைய அசந்து போச்சுன்னா கீழ யோசுவா ஜெயிக்கவே முடியாது. கீழ விழுந்தவன யோசுவா தோத்து போறாரு. இஸ்ரவேல் ஜனங்க தோத்து போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஊரும் ஆரோனும் சேர்ந்து கைய தாங்கி பிடிக்கிறாங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஓ ஹalleluya. இத நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஆனா இந்த மாமனும் மச்சானும் சேர்ந்து இந்த மோசேய தாங்கி பிடிக்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே ஒரு அருமையான ஸ்தோத்திரம் காரியம் அது. ஆமென். தாங்கி பிடிச்ச பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆமென். அதை 17ஆம் அதிகாரத்துல நீங்க கடைசி வசனம் சொல்லுது. கடைசி வசனமா 17ஆம் அதிகாரம். கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா 16 அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு 15 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு யெகோவா நிசினா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா ஆரோனும் ஊரும் மாமானும் மச்சனும் சேர்ந்து அந்த குடும்பத்துல ஒரு ஜெயத்தை கொடுக்கறாங்க. எப்பவுமே ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், இந்த ஒரு மனம் நிச்சயம் நமக்கு பலனை தரும் தேவ பிள்ளைகளே. கவனிக்கிறீங்களா? பலனை நிச்சயமா தரும். பலனை நிச்சயமா தரும். வேதத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 13-16 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, தாவீதுடைய வம்ச வரலாறு அங்க சொல்லப்பட்டிருக்கும். தாவீதுடைய வம்ச வரலாறு. தாவீதுடைய அக்கா பேருன்னா ஒருத்தி பேர் என்ன தெரியுமா? செருகால். அவளுடைய பிள்ளைங்க தான் யாருன்னா யோவாப்பு, யார் அப்புறம் அபிசாய், அசேகேல். இந்த 3 பேர் யாருன்னா தாவீதுடைய மச்சானுங்க. யார் அவங்க? தாவீது மச்சானுங்க. தாவீது பெரிய ஜெயமாய் வர காரணம் யாருன்னா யாரு? இந்த 3 பேர் தான். அதுல விசேஷமான ஆளு யாருன்னா யோவாப். கரெக்டா சொன்னாங்க சிஸ்டர். யோவாப் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு விசேஷமான ஒரு தலைவனா இருந்து தாவீதுக்கு முன்னின்று நடத்தினவன் யார்? என்ற யோவாப். தாவீதுடைய சகோதரனுடைய மகன். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா அருமையானவர்களே, அந்த இடத்துல ஒரு ஐக்கியம். என்ன ஐக்கியம்? ஒரு நல்ல ஒரு ஐக்கியம். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னாச்சுமா? பவுலுக்கு படிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் நீங்க 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, 16ஆம் வசனத்திலிருந்து நீங்க 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க 16ஆம் வசனம் வரையில படிச்சு பாத்தீங்கன்னா, கவனிங்க. 2 தான் போயிருக்கு. பாத்தீங்கன்னா இல்ல படிக்காது, நான் சொல்லிடுறேன். என்னன்னா பவுல கொல்றதுக்கு திட்டம் போடுறான். யாரு? அங்க இருக்கிற ஆட்கள் திட்டம் போடுறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றான்னா, பவுலுடைய சகோதரியுடைய மகன் பேர் போடலாங்க. அதை கேள்விப்பட்டு உடனே பவுல் இடத்துல போய் சொல்றாரு. இது போல மாமா, என்னது உன்ன மாவான்னு அந்த இடத்துல இல்ல, உங்களை சாகடிக்கிறது திட்டம் போட்டு இருக்கிறாங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுலையே காப்பாத்துற ஒரு மாமா மச்சானா இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு மனம் குடிய ஊத்துற அந்த மச்சான் கிடையாது. தவறான காரியத்தை சொல்லி கொடுக்கிற மச்சான் கிடையாது. மாமன் கிடையாது. நல்ல ஒரு மச்சான் மாமா. காப்பாத்துவாங்க நிச்சயமா. இந்த காலத்துல கூடுமானவர்லாம் நல்ல ஒரு ஆட்களா இருக்கிறாங்க. மச்சான், என் மச்சான் கூட சபைக்கு வரமாட்டான். வரமாட்டான். ஆனா ஒரு சில காரியம் செய்வான். நல்லது செய்வான். அல்லேலூயா. சபைக்கு வந்தான். ஆனா திடீர்னு என்ன சரி பரவாயில்ல. ஏன் இத சொல்றேன்னு சொன்னா, அவங்களோட ஐக்கியத்துக்கு நான் சொல்ல, அங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சபைக்குரிய காரியங்களுக்கு நான் வந்துடுறேன் நானு. அல்லேலூயா. அப்ப பாருங்க அந்த இடத்துல ஸ்தோத்திரம் கர்த்தர் அங்க என்ன பண்றாரு. அதே போல அப்போஸ்தலர் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, மார்க் என்பவன் பாத்தீங்கன்னா யாரு? ஸ்தோத்திரம் பர்னபாவுடைய சகோதரி பையன் மச்சான். மாமா மச்சான். சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தா கூட குடும்பத்துல பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க சொன்னா, ஸ்தோத்திரம் பிரிவினைகள். என்ன வருது? பிரிவினைகள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க மோசேயும் ஆரோனும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆரோனும் ஊரும் மோசேனுடைய கரத்தை தாங்கி பிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இத நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எந்த விதத்துல இது நம்மளுக்கு கொண்டு வருதுன்னு தெரியல. ஆனா ஸ்தோத்திரம் அந்த மாமா மச்சானுக்குள்ள ஒரு மனம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஒரு மனம் இருந்ததுனால தானே ஒரு கீழே ஸ்தோத்திரம் ஒரு திரளான கூட்டம் அழிக்கப்படாதபடி காத்தது. அல்லேலூயா. 3வது காரியத்தை பார்த்தீங்கன்னா, ரூத்து 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாமியார் மருமகள் ஒரு மனம். ஆ ஆ நல்லா கவனிங்க. ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு ஆ? இவள் நகோமியோ பேசிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ரூத்தை குறித்து நகோமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவா? அப்படியே இருவரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே இருவரும் அல்லேலூயா. என்னது? சொல்லுங்க. என்னது? இருவரும் 3 பேர் வந்தாங்க. பெத்லகேம் நோக்கி 3 பேர் வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தி கழட்டிக்கிட்டு போயிட்டா. 2 பேர் தான். 20 பேர் வந்தாங்க. இருவர் என்று சொன்னால் என்னன்னா ஒரு மனாங்க. என்னதுங்க? ஒரு மனம். எப்படி ஒரு மனாங்க பாருங்க. அந்த ஒரு மனதுக்கான அடையாளத்தை அங்க பாருங்க. ஸ்தோத்திரம் 15லிருந்து 18 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 16 மட்டும் படிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் ரூத்து 1:16. அதற்கு ரூத்து, நாம் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 17. நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ண படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை விரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். இதுதான் ஒரு மனம். இருவரும் வந்தாங்க இல்லையா? 2 பேர் சேர்ந்து போறாங்க. உண்மைதான். ஆனா உண்மையான அங்க ஒரு மனம் இருக்கு. அவர் சொல்றார் இல்லையா? மரணம் தான் நம்ம பிரிக்கணும்னு. அந்த வார்த்தை அப்படியே உண்மையாச்சு. கடைசி வரலும் இவங்க உண்மையா ஒரு மனமாவே இருந்தாங்க. இது போல ஒரு மாமியாரும் மருமகளும் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமா.
மாமியாரும் ஒண்ணு மாமியார் நல்லா இருந்தா மருமகன் கொடைச்சல் புடிச்ச கேஸா இருக்கும். ஸ்தோத்திரம், கோச்சுக்காதீங்க. மருமகளும் இருக்கீங்க, மாமியாரும் இருப்பீங்க. அடுத்தது மருமகள் நல்ல ஆளா இருந்தா மாமியார் என்ன பண்ணுவாரு? அது பண்றாக்க போர் பெருசா இருக்கும். போட்டு வாங்குவாங்க பாவம் மருமகள. அப்பதான் அந்த பழமொழியே வரும். என்ன பழமொழி? மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம். அந்த பழமொழி அப்பதான் வரும். அல்லேலூயா. இப்பதான் சிரிக்கிறீங்க. மாமியார் மருமகளை குறிச்சு பேசவுனதான் சிரிக்கிறீங்க. நிறைய பேர் மருமகள் ஆக போறீங்க, மாமியார் ஆக போற ஆட்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. சரி, இந்த மருமகனுக்கு மாமனாருக்கு என்ன இருக்காது? பிரச்சனையே இருக்காது. பாத்துருக்கீங்களா? மருமகனுக்கு மாமனாருக்கும் பிரச்சனையா இருக்காது. பிரச்சனை எங்கதான்? இவர் பாட்டுன்னு தின்னதை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா இவர் பிரச்சனை யாருதான்? மருமகளும் மாமிதான். எங்க ஒன்னா பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த மருமகள் பண்ற காரியம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க குடும்பத்துல ஐக்கியம் ஒரு ஃபங்க்ஷன்னா யார் முக்கியமா இருப்பாங்க சொல்லுங்க? மருமகள் பண்றாங்க. யாரு முக்கியமா இருப்பாங்க? பையன் வீட்டுல எல்லாம் ஓரமா தூரமா இருப்பாங்க. பொண்ணு வீட்டுல இருக்கிற மருமகளுடைய பெரிய அக்கா, சின்ன அக்கா, பெரிய பெரிய அக்கா, அவங்க அண்ணன், அவங்க அண்ணி எல்லாம் வந்து உட்கார்ந்துங்கன்னு அங்க இருப்பாங்க. மகனுடைய பாத்தீங்கன்னா அக்கா, தங்கச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இது ராங். அல்லேலூயா. இது என்ன இல்ல, சரியில்லை. அல்லேலூயா. ஒரு ஒரு குடும்பம் சொன்னா என்ன இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மனைவியினுடைய மருமகளுடைய சகோதரிகள் எல்லாம் இங்க வந்து உட்காரணும், இருக்கணும். மகனுடைய மாமியாருடைய குடும்பத்தாரும் வந்து உட்காரணும், இருக்கணும். அல்லேலூயா. அது வந்து யாரையும் விடல, பெரிய பாஸ்டமாவே விடல, சின்ன பாஸ்டமாவும் விடல, சின்ன விசுவாசியும் விடல, பெரிய விசுவாசியும் எல்லாரும் என்ன பண்ணுது? பாட்டி படைக்குது. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஒன்னா இருந்து ஒருமனப்பட்டு செயல்பட்டா எப்படி இருக்கும்ல? இவளுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒருமனப்பட்டாலே, நல்ல கவனிங்க, ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில அவசியப்பா. ஒரு மனம் என்பது அது அன்பு. சொல்லுங்க, ஒரு மனம் என்பது அன்புங்க. அது அன்பு. பாத்தீங்கன்னா அன்பு இருந்ததுனால்தான் இவ தன் மாமியார விடல. சொல்லுங்க பாக்கலாம். விடல. நிறைய குடும்பத்துல தயவு செய்து கோச்சுக்காதீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் இங்க சொல்றது நான் எப்படின்னு தெரியல, விட்டுறேன். பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்துல 10, 11 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மகளே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் எதை வச்சு சொன்னா? எதை வச்சு சொன்னா நீ குணசாலின்னு? எதை வச்சு சொன்னா? எதை பார்த்தா? மாமியாருக்கு செஞ்சதுதான் வச்சுதான் சொல்றான். 1000 நீ ஜெபம் பண்ணாலும் 1000 உபவாசத்தெல்லாம் மாமனார் மாமியார மதிக்கலன்னா ஒண்ணுமே கிடையாது. தாய் தகப்பன மதிக்கலன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் மிதிக்க சொல்ல, மதிங்க. மதிப்பு கத்துக்குங்க. அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, ஐக்கியம் தான் வைக்க வேணாம். மதிக்க கூடாதுன்னு என்ன பண்ணல? சொல்லவே இல்ல ஒரு நாளும். அதனால அவங்க சர்ச்சுக்கு போவானான்னு சொன்னா அது சொல்லல. அவங்க நீ வேதத்தை படிக்காதன்னு சொன்னா அதெல்லாம் கேட்க கூடாது, அது சொல்ல. அவங்களுக்கு போய் செய்ய வேண்டிய கனெல்லாம் செய்யும் போது
அத பார்க்கும்போதுதான் அங்கதான் சாட்சி நமக்கு விளங்கும். ஒரு அல்லேலூயா. நான் பெருசா சொல்லிக்கிட்டு போல, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். இவன் இவளை குறித்து இவளுக்கோடு கூட கைவிடாம ஒருமனப்பட்டு வந்த உடனே, ஸ்தோத்திரம், நல்லா கவனிச்சுக்கங்க. நம்ம கூட ஒரு மனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். நம்ம கூட உண்மையா பழகுறவங்களுக்கு, நம்ம ஒரு உண்மையா பழகுற வச்சுங்களேன், நானும் அவரை உண்மையா பழகுற வச்சுங்களேன், அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அவரை குறித்து இவருக்கு எதனா நன்மை செய்யணும். அவருக்கு என்ன வரும்? எனக்கு எனக்கு நன்மை செய்யணும்னு எண்ணம் வரும். ஏனென்றால் அந்த எண்ணத்தை ஆண்டவரே தூண்டி விடுவார். அந்த காரியம் தான் நடக்குது. 3:1 படிங்க. ரூத் 3:1. நகோமி அவளை நோக்கி, மகளே, சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு, இதுதாங்க மேட்ரு. ஒரு அலையிலுதா சௌக்கியத்தை தேடி கொடுக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அவதான் சொன்னா, என்ன சொன்னா? என்ன சொன்னா? இனி என் மூலமா உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. நிச்சயம் சொல்றேன். ஒரு மனுஷனை நோக்கி, ஒரு மனுஷி பின்னாடி போன ஒருத்திக்கு ஒண்ணுமே கிடையாது என்ற நிலையில போன ஒருத்திக்கு ஒரு சவுக்கியம் உண்டாகுமானால், தேவனை உண்மையா அவரோடு கூட ஐக்கியப்பட்டு பின்பற்ற உங்களுக்கு நிச்சயமா நன்மை நடக்காம போகாது. அது உண்மை தேவ பிள்ளைகளே. கர்த்தர் பார்ப்பாரு. நிச்சயம் நிச்சயம் தேவ பிள்ளைகளை அவர் பார்ப்பாரு. உண்மையா என்னை பின்பற்ற வர பிள்ளாரு, நிச்சயம் நன்மை செய்யணும். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை நீங்க 15, 14, 4ஆம் அதிகாரம் 15, 17 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, படிங்க டக்குன்னு. ரூத் 4, 15, 16. 4ஆம் அதிகாரம் 15, 16. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, மருமகளும் அன்பா இருக்கணும், மாமியாரும் அன்பா இருக்கணும். இவங்க ஒருத்தி மருமக அன்பா இருந்துட்டு மாமியார் கெட்டவளா அந்த 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 கொடுமைப்படுத்துறாளன்னா பிரச்சனை கிடையாது, பிரயோஜனம் இல்ல. மாமியார் நல்லவளா இருந்துட்டு மருமக கெட்ட கொடுமைப்படுத்துறாள், அந்த பிரச்சனை. 2 பேரும் எப்படி இருக்கணும்? சொல்லுங்களேன். அன்பா இருக்கணும். சொல்லு, அன்பா இருக்கணும். பாருங்க, 7 பிள்ளைகளை காட்டிலும் அதிகமா நேசிச்சாலாம். யாரு? எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பா ரூத் அவங்க மாமியார. இன்னைக்கு மாமியாரு சொன்னாலுமே நமக்கு வருது பாரு, எங்க இருக்கிற வாய் அடி வயிற கலைக்கு வாந்தி வருது. மருமகன் சொன்னாலுமே இன்னைக்கு பிரச்சனை. இது வரலாம் நான் சொல்றப்ப அம்மா அப்பா பிள்ளைங்க இது மாதிரிலாம் குறை சொல்றதுக்கெல்லாம், இந்த மாமியார் குறை சொல்லுவாங்க பாரு, அதுதான் பெரிய விஷயம். மருமகள் சொல்லுவா பாருங்க குறைச்சலு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது காரியம் பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம். டக்குன்னு முடிச்சிடலாம், டைம் முடிச்சிருவேன். ஆதியாகமம் 22, 7, 8. அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டியும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய், போதும், இருவரும் கூடி போய், யாரு? தகப்பனும் மகனும். சொல்லு, தகப்பனும், சொல்லு, தகப்பனும் மகனும். சொல்லு, இது ரொம்ப நல்ல ஒரு காரியம் தேவ பிள்ளைகளே. இயல்பாவே தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த உறவு நல்ல உறவு அது. தகப்பன், ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், தகப்பனத்துல பிள்ளைங்க பேசவே மாட்டாங்க. தகப்பனத்துல பிள்ளைங்க பேசவே மாட்டாங்க.
ஆனா பாத்தீங்கன்னா தகப்பன்னு சொன்னா அவ்வளவு அவ்வளவு உங்களுக்கு உயிரா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? என்னது? தகப்பனிடத்துல பேசவே மாட்டாங்க. தகப்பன் சொன்னா தகப்பனை எதனா ஒண்ணு சொல்லிட்டா இவரு எகிறுவாரு. பார்த்திருக்கீங்களா? எதுவும் பார்க்காத ஆள் மாரி பரிதாபமா உட்கார்ந்துகிட்டுங்க. இல்ல 2 பேர் போறாங்க. சொல்லுங்கப்பா 2 பேர் போறாங்க. கூட 2 பேர் தான் போல. கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க? 4, 5 வசனத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்கள் இடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார்கள். ஒரு மனம் இல்லாத ஆள ஸ்டாப் பண்ணிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கப்பா. ஒரு மனம் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இல்ல? அவளை ஏத்துக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. வெரி குட். அல்லேலூயா. நான் இப்படி இன்ட்ரெஸ்டா பேசணும் அது பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. என்னது ஒரு மனம் இல்லாத ஆளு தூக்கி வாரம் கட்டிட்டாரு. அப்பா நீங்க இந்த லெவலோட நீங்க வரக்கூடாது. நல்லா கவனிச்சுங்க. ஒரு மனம் உள்ள ஆள நம்ம கூட நடக்கவே கூடாது. கெடுத்து கொண்டே இருப்பான் காரியத்தை. சொல்லுங்க. காரியத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பான். இவனுங்க எல்லாரும் ஆபிரகாம் கூட கூட போய் இருந்தா காரியம் நடந்திருக்குமா? நிச்சயமா அங்க ஒண்ணு நடந்திருக்காது. கத்திய எடுத்து வெட்டுறது நேரம் வெட்ட முயற்சி பண்ணிருக்க விட்டுருக்க மாட்டானுங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்றி இருக்க மாட்டானுங்க. அதனாலதான் பார்த்தாரு இவனுங்களை கூட்டிட்டு போனா என்ன நடக்கும் அங்க? என்ன நடக்கும்? இங்க பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன பண்ணிட்டானா அவங்களை எல்லாரையும் அப்படியே கட் பண்ணி விட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? யார கட் பண்ணமோ நம்ம கூட ஓடாத ஒருமனப்படாத ஆட்களை கட் பண்ணி விட்டணும். எல்லா காரியத்திலும் நான் சொல்ல புரிஞ்சுதா? ஒரு சில ஆலோசனைகள் ஒரு சில காரியங்கள் வருதா? நம்ம நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது அங்கதான் எடாகுடமா ஒரு வார்த்தை பேசுவான். ஏதாவது தடை செய்வான். அந்த ஆளை ஓரம் வச்சிடணும். நீ அப்படியே இரு கொஞ்ச நேரம். எப்படி? எல்லாருக்கும் தான் சொல்றேன். நம்ம நல்ல காரியம் செய்யப்படும் போது 10 டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க? சரி நம்ம இங்க 22ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா பிள்ளைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு மனம் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா 2 பேரும் அதிகாலையில இருந்து வராங்க. நல்லா கவனிச்சுங்க. நல்லா கவனிங்க. தகப்பன் பிள்ளைக்கு உள்ள ஒரு உறவு இப்படி கூட எடுத்துக்கங்க. தாய்க்கும் மகளுக்குள்ள உறவு. ஏன்னா தாய் மகளை விடக்கூடாது. தகப்பன் காரியம் சொல்றான் வர எழுந்து போலாம். இவன் அல்ல தட்டவே இல்ல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாக்கலாம். அல்ல தட்டவே இல்லை. அப்படியாப்பா அதிகாலையில போலாம் போலாம். அலையிலேயா 2வது பாருங்க. அதுலயே 6ஆம் வசனம் படிங்க. இல்ல இல்ல நான் அந்த வசனத்தை படிங்க. 2வது காரியம் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அதிகாலை ஜெபம் பண்ணோம்னு சொன்ன உடனே அல்லத்தட்டல. 2வது காரியம் என்ன தெரியுமா? இந்த ஈசாக்குக்கு உள்ள உறவு அந்த அன்பு என்ன தெரியுங்களா? அதெல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு இது இல்ல. அது அப்பனாவும்போதுதான் தெரியும். அப்பா அங்க கஷ்டப்பட்டு இருப்பாரு. இவருக்கு பாட்டு என்ன பண்ணுவாரு? அப்பா கஷ்டப்படக்கூடாது. அப்பா தன்னுடைய கஷ்டத்தை அவன் மேல வச்ச உடனே அவன் என்ன பண்றான்? அப்பா அவனுடைய அந்த வெயிட்ட தூக்கி அவன் மேல வச்ச உடனே தூக்கி தட்டி இல்ல
எனக்கு வெயிட் ஆகுது, நீ எடுத்துருவான்னு சொல்லவே இல்ல. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எங்க அப்பாவால முடியாது. ஆல்ரெடி 100 வயசு தாண்டிடுச்சு. எங்க அப்பாவால இது முடியாது. நான் தான் செய்யணும். நான் தான் பார்த்துக்கணும். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க இல்ல. தகப்பனுடைய பாரத்த, தாயுடைய பாரத்த சுமக்கிற ஆட்கள் இல்ல. எதுக்கு பார்த்தாலும் போட்டி. ஒரு தாய் உடம்பு சரியில்ல, அவங்க வேலை செய்யறாங்கன்னா போட்டி. உங்கள மட்டும் பாஸ்டர் என்னதான் சொல்றேன். உங்கள இல்ல, என் குடும்பத்த கூட நான் சொல்லிக்கிறேன். உங்க குடும்பத்த எல்லாரும் தான் சொல்றேன். எல்லாருக்கும் தான் டயர்டு. நான் என்ன பொறுத்தவரைக்கும் தெரியுங்களா? வீட்ல நீ வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல சும்மா உட்கார்றது ஈஸி. வீட்லயே இருந்து தாய் வேலை செய்யறாங்க பாரு, அது ஒரு இருக்கிறதுலயே கஷ்டம். அது காலையில 5 மணிக்கு ஆரம்பிக்குது, நைட்டு 10 மணிக்கு முடியுது இந்த வேலை. எத்தனை மணிக்கு முடியுது? எத்தனை மணிக்கு? ஒரு சிலர் எங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா, காலையில 5 மணிக்கு வந்து எங்க அப்பாவுக்கு இத்தனைக்கு பல்ல வலிக்கு கஞ்சி எடுத்து வாயில ஊத்தி அவரு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் போய் மொசைக் டைல்ஸ் வேலைக்கு போயிட்டு வந்து 6 மணிக்கு வந்து மறுபடியும் சமையல் செய்வாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மாலாம் இருந்தாங்க. அது போல இன்னைக்கு அநேக அல்லேலூயா. அப்படி போயிரு டேய். ஏய் அப்படி போயிரு. அப்படி போ. அங்க போயிடு. அல்லேலூயா. கவனிங்க. தயவுசெய்து நான் வந்து உங்கள அன்புல வந்து உங்கள குற்றப்படுத்தும்படி யாரையும் நான் சொல்லல. அம்மா, அப்பா இருக்கிற நான் நீ நீ நான் ஒரு சில பிள்ளைங்கள இன்னைக்கு எல்லாம் ஜிம்முக்கு போறாங்க. போறாங்களா இல்லையா? போறியாப்பா? ஐய்யய்யோ! எனக்கு வேணாம். போறீங்க. நீ வெயிட்ட தூக்குறது, ஜிம்ல போய் வெயிட்ட தூக்குறது, இங்க தூக்க அம்மாவுக்கு உதவி செய்ய. நீ உடம்ப குறைக்கிறதுக்கு லேடீஸ் போறாங்க அப்படியே ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு. அழகா தாய் தகப்பட உதவி செஞ்சு அந்த வேலையை செஞ்சு நீ ஃபிட்டாக உடம்பு இளைச்சு போய அப்படி இந்த வேலை செய்ய. பாரத்தை தூக்கி வச்ச உடனே தூக்கி தட்டி போட்டுறோம். இப்ப இத கொஞ்சம் செய்யுமா? தகப்பனுடைய பாரத்தை அவன் சுமந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் வருமானம். சொல்லுங்க வருமானம். சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி பாரமே இல்ல. 2வது காரியம் பாருங்க டக்குனு. 7, 8 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தா அப்பா சொல்றாரு. அப்பா கிட்ட கேக்குறா. என்ன கேக்குறா? அப்பா விறகு இருக்கு, தீ இருக்கு, எல்லாம் இருக்கு, கத்தி எல்லாம் இருக்கு. ஆனா ஆடு எங்க? தமக்கான பலியை ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு சொன்ன உடனே அப்படியே நம்புறான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பாவை நம்பணும். சொல்லுங்க. ஏமாத்துற அப்பாவல்ல. சொல்லுங்க ஏமாத்துற அப்பா இல்ல. எந்த தகப்பனும் கூடுமானவர்ல ஏமாத்த மாட்டாங்க. சொல்லு ஏமாத்துவாங்களா? வாழ்றதே யாருக்காக தான்? என்னைக்காவது என் பிள்ளை எப்படியா போட்டுன்னு விடுவாங்க கொஞ்ச காலம். நேத்து வந்து நேத்தா நேத்து வந்து ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணிக்கினாரு என்கிட்ட. சொல்றாரு, பேத்தி பேரனை குறிச்சு சொல்றாரு. இவங்க 2 பேரை நான் கரையேத்தி விட்டுட்டுனா போதும். இந்த 2 பேரை கரையேத்தி விட்டுட்டுனா போதும். முந்தா நாள் அது போதும் பாஸ்டர். பேத்தி பேரனை பையனை கரையேத்தி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் யாரு மேல பாரம்? பேத்தி பேர மேல பாரம். இவங்க 2 பேரை கரையை ஏத்தி விட்டுட்டோம். கண் கலங்குது. தெரியும் அவர் குடிப்பாரு எல்லாம் போடுவாரு. ஆனா அவருக்குள்ள என்ன? தகப்பன் என்ன? தன் பிள்ளைங்க நல்லா வந்துடணும். நல்ல எண்ணத்துல நல்ல இடத்துல வரணும். நல்லா இருக்கணும். அவங்க வருங்காலம் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சில தகப்பன தாய ஒரு அசட்டையா பேசிடும் போது எனக்கு என்ன உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவங்க இருதயம் ஊண்டிங்க தெரியுமா உங்களுக்கு? அப்ப நம்மளை குறித்த ஒரு நம்பிக்கையற்ற நல்லா வரும் உங்களுக்கு. ஸ்திரத்தன்மை வராது. இவங்க நம்மளை காப்பாத்துவானான்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கை நமக்கு வந்துருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அதனால நோம்படி பேசவே கூட தகப்பனையும் தாயையும் பாரத்தை சுமக்கணும். சொல்லுங்க கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். அமைதியா இருக்க கட்டி கொண்டு போய் வைக்கிறாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அப்படி சொல்லல.
அமைதியா இருக்கிறான். அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க, அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அமைதியா கட்டுறான், பலிப்படுத்துற வைக்கிறான், எல்லாம் செய்யறான். அது வரலாம் அமைதியா தான் இருக்கிறான். அவனுக்கு தெரியும், எங்க அப்பா எனக்கு எல்லாம் தெரியும். எங்க அப்பா யாரு? தேவனோடு பேசுற மனுஷன். எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அமைதியா இருந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அநேக நேரத்துல பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, சொல்லி நான் அடுத்த குறிப்பு சொல்லி முடிச்சுடுறேன். கவனிங்க. பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு மனம் இல்ல, தகப்பனை நேசிக்கிறது கிடையாது. ஒரு மனம் தகப்பன் என்ன சொன்னாலும் சரி, அவர் ஒரு காரியம் செய்ய சொல்லுவாரு. இவர்ல அது இல்ல, இப்படி செய்யலாம். நமக்கு பாத்தீங்கன்னா, நம்ம உரிமையை தகப்பனுக்கு கொடுக்கறதே கிடையாது. அல்லேலூயா. உரிமைய எது சொன்னாலும் தகப்பனை அல்ல தட்டுவோம், தாய் அல்ல தட்டுவோம். இதை செய்யலாமா அப்படி? பேசுனா நிறைய பேசலாம். ஆனா நடந்து என்ன தெரியுமா? அற்புதம். சொல்லுங்க, யெகோவா யிரே. ஹல்லேலூயா. அந்த இடத்துல 2 பேரும் தகப்பனும் மகனும் ஒரு மனமாய் இருந்தபோது அங்க அற்புதம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கர்த்தர் அங்க அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் அவங்க 2 பேருக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். கர்த்தர் நன்மை செய்தார். அல்லேலூயா. கடைசி நான் சொல்லி முடிச்சிடுறேன். நேரம் இல்ல. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடுறேன். ஏன்னா கடைசி குறிப்பு இது. இதை சொல்லாம நம்ம விடவே கூடாது. எனக்கும் அது நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிற 1 சாமுவேல் 21 அதிகாரம் 22, 23. டக்குன்னு எடுங்க. எல்லாருக்கும் இது பிரயோஜனமானது தான். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 22, 23. ரொம்ப ஸ்லோவா எடுக்கிறீங்களா? அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே, கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும், அங்க எப்போது இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தான் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்போது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து போதுமா? பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்க புருஷ மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அன்னாள் எல்கானாவை குறித்து. அன்னாள் எல்கானாவிடத்துல ஒரு காரியத்தை சொல்றா. என்ன சொல்றான்னா, சாமுவேல நான் கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு போய் விடுவேன்னு சொன்ன உடனே இந்த எல்கானா என்ன தெரியுமா பண்றான்? அப்போது அவன் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நான் இஷ்டப்படி செய்து. சொல்லுங்க பாக்க, இஷ்டப்படி செய்து. புருஷ மனைவி 2 பேருக்கு ஒரு மனம். சொல்லுங்க, புருஷ மனைவி. இன்னைக்கு கூட 7 கழுத வயசாச்சு மனைவிக்கு. புருஷன் என்ன சொன்னா எதிர்மறையா தான் பேசும். பார்த்திருக்கீங்க? பார்த்தா இங்க 7 கழுத வயசு ஆன யாருமே இருக்கல. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ரொம்ப வயசு இருக்கும். புருஷன் எதை சொன்னாலுமே எதிர்த்து தான் பேசும். அல்லேலூயா. ஏது சொல்லு. மனைவி எதனா சொன்னா வச்சு நல்ல காரியமா இருக்கும். வேணாம், நான் சொல்றது நீ செய். நான் புருஷனா நீ புருஷியா சொல்லுவாங்களே. பாத்தீங்கன்னா அவன் ஒரு காரியத்தை சொல்றான். இத்தனைக்கும் யார் சொல்றது? அண்ணா சொல்றா. என்னது? இது மாதிரி செய்ய போறவனா நல்ல காரியம் செய்ய. ஒரு அல்லேலூயா. எப்பவுமே நல்ல காரியத்துல ஒண்ணு சொல்லப்படும் போது தடையாவே இருக்கக்கூடாது. புருஷன் மனைவி. அதே போல ஒரு சில நேரத்துல ஒரு சில காரியம் சொல்லப்படும் போது உடனே நிராகரிக்க கூடாது, அல்லது அது எதிர்மறையான காரியத்தை சொல்லக்கூடாது. அங்கதான் என்ன வரும்? பிரச்சனை வராது. புருஷனுக்கு கோபம் வரும். சொல்லுங்க, கோபம் வரும். அப்பதான் சொல்லுவான், நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்.
இப்போ மனைவி நல்ல மனைவி நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவான். அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப புருஷன் அல்ல தட்டுவார். அப்பதான் மனைவிக்கு கோவம் வரும். நீ எதனா செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. புருஷ மனைவி ஒரு மனம். சொல்லுங்க, புருஷ மனைவி ஒரு மனம். என்ன நடந்தது? 6, 7 வசனத்தை படிங்க. டக்குன்னு போய் முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். பாருங்க போதும். பாருங்க, இப்போ யாருக்கு சண்டைன்னா அண்ணாளுக்கும் சக்காலத்துக்கு சண்டை, பெண்ணினாலுங்க சண்டை. இப்ப இந்த சண்டையில பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த சண்டையில உள்ள நுழைஞ்சி இவன் எல்கானா யார திட்டணும்? யார திட்டணும்? யார திட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு? பெண்ணினாலயா? அண்ணாலதான் திட்டக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ஆல்ரெடி இவ புக்கிங். யாரு? ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கு. ஆல்ரெடி யாருக்கு குழந்தை இருக்கு? பெனிட்டாளுக்கா? பெனினாளுக்கு குழந்தை இருக்கு. அவளை திட்டினா அவ ஒரு குடும்பமா செட்டப்ல இருக்கிறான். இவளுக்கு தான் ஒண்ணுமே இல்ல. பிரச்சனை யாரால் தான்? பிரச்சனை அண்ணால இல்ல, அண்ணாளுக்கு சூழ்நிலையினால பிரச்சனைங்க. ஒரு அல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலை கூட சண்டை போடும்போது ஸ்தோத்திரம், சண்டையில உள்ள போகுது. வாயை மூடி நிற்க மாட்டேன். உன்னால ஒன்னும் ஆகல, நீ என்ன செஞ்சுட்ட எனக்கு? அப்படி மனைவியை பார்த்து எல்கானா கேட்கல. புரிஞ்சுக்க. எல்கானா கேட்கவே இல்லை. அதுதான் நேசம். சொல்லுங்க, அதுதான் நேசம். உன்னால என்ன பிரயோஜனம்? இப்படி கூட கேட்டிருக்கலாம் இல்லையா? அவ இத்தனை குழந்தை பேத்து குத்துக்கிறா, நீ என்ன பிரயோஜனம் உன்னால? கேட்டிருக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமா. ஆனா எல்கானா அந்த வார்த்தை கேட்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா. அதுதான் ஒரு மனம். குடும்பத்துல பிரச்சனை வர நேரத்துல அல்லேலூயா, அங்கதான் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தணும். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க டவுரி வரலாம் கூட, இன்னைக்கு டவுரி வரல. டவுரிக்கே இன்னைக்கு பாத்தீங்க, எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அப்பா என்ன செஞ்சாங்க, இதுதான் சொல்றாங்க நிறைய பேர் இல்லையா? நம்ம சபையில அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, டவுரி என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு அம்மா எங்க இடத்துல உட்காந்துன்னு திட்டுறாங்க. ஒரு பாஸ்டம்மா திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க தெரியுமா? சோத்ரா, என் மருமக ஒண்ணுமே எடுத்துன்னு வரல அப்படின்னு. அப்பதான் நானும் இன்னொரு பாஸ்டா பக்கத்துல திரும்பி பாத்துக்கணும். என்னடா இது இப்படி சொல்றாங்க அந்த அம்மா? ஏன்னா அந்த மருமக காரே கூத்துக்கிறாங்க. அந்த மருமகளுக்கு மாமனார் என்ன பண்ண, அவங்க அப்பா காரே கூத்துருக்கிறாங்க. அந்த காரை பார்க்கல அந்த அம்மா. எப்படி இருக்கிறாங்க பாத்தியா? ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன நடக்குதுன்னா, 1ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தை அதிகமா பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அங்க என்ன நடக்குதுன்னா, அண்ணால ஸ்தோத்திரம் எல்கானா அதிகமா நேசித்தான். எல்லாரை காட்டிலும் அதிகமான பங்க அண்ணாளுக்கு கொடுத்தான். அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். டக்குனு 2 வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1, 4, 5. போதுமா? பாருங்க, ரெட்டிப்பான பங்கு. நீங்க 6ஆம் பாத்தீங்கன்னா சோத்திரம், அதுல 6ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரையில படிச்சு பாத்தீங்கன்னா, அண்ணால தேற்றான். அல்லேலூயா. 7, 8 பிள்ளைகளை காட்டிலும் அதிகமான பிள்ளைகளை காட்ட நான் அதிகம் அல்லவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. ஆமே. சோத்திரம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனம் வீட்டுல இருக்கணும், புருஷ மனைவிக்குள்ள. சொல்லுங்க பாக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல பிரச்சனை வரும்.
நான் பாஸ்டர் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் அது எல்லாத்தையும் நீங்க ஞானமா செயல்படுத்திக்கணும். ஒரு சில நேரங்கள்ல குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். பயங்கரமான சூழல்லாம் நீ தாய் தகவல்கிட்ட கட்டாயமா சொல்லணும். அது அவங்க கட்டாயமா அல்லேலூயா என்னது சொல்லணும். அநேக நேரத்துல சின்ன 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 காரியத்துக்கு நீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வெறுப்பு மேல வெறுப்பு வந்து 2 குடும்பத்துக்கு என்ன ஆகும்? பெரிய பிரச்சனையா சொல்லிதான் அவன தாய் தகவல்கிட்ட அவங்க போய் கேட்கணும். எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சொல்லி 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 பெரிய காரியம் போல ஊதி ஊதி பெருசாக்க கூடாது. ஒரு அல்லேலூயா குடும்பத்துல வரும். அது ஒரு மனம் அப்பதான் பேசி நிறைய பேர் பேசுறதே கிடையாது. அல்லேலூயா நிறைய லேடிஸுங்களுக்கு வேலையே தான். சரி விட்டுலாம். அல்லேலூயா நீ உட்கார்ந்து பேசுவாமா? என் வாயில ஏதோ வருது பயப்பா. நான் பேசுனா ஓடுறாரு அவரு. கறி வெட்டு வந்தா உன் முகத்தை பார்த்தவன என்ன பண்ண அவரு? ஐயோ இது முகத்தை பார்த்தா ஏன் முகம் பஜாரு அப்படின்னு ஓடுற கூடாது. நீங்க 2 பேரும் உட்காந்து என்ன பண்ணா பளிச்சுன்னு வர வைக்கணும். கரையில முகத்தை வச்சுக்கிட்டு அவரு தான் டயர்டா ஒரு கரையில முகத்தை கொல்லிக்காமக்கெல்லாம் அப்படியே இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா நிக்கணும். சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கரையில உட்கார்ந்து இருக்கும். கண்ணங்கரையில உட்கார்ந்து நல்லா அழகா கணவர் வரும்போது அழகா சொல்லுவாங்க இல்லையா? நாமா கோச்சுக்கிறியா? கோச்சுக்காதமா. அல்லேலூயா நான் எதுக்குமே கோச்சுக்க மாட்டேன். சரி அதனால புருஷ மனைவி நிறைய காரியம் இருக்கு, அதை நான் விட்டுறேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாக்கலாம். யார் யாரு ஒரு மனம்? யார் யாரு ஒரு மனம்? எஜமான் வேலைக்காரன் ஜெயம். 2வது மாம மச்சான். 3வது மாமியார் மருமக. 4வது தகப்பன் மகன். 5வது கணவன் மனைவி. ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா இயேசுவே